கிட்ட காவேரி வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கொடுக்குறாங்க கட்டிக்க சொல்லி. என்னக்கா எதுக்கு சாரீ அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. காரணமாக தான் சொல்கிறேன், வந்து நிவின் வந்து கோயிலுக்கு வராரு அப்படின்னோடனே, என்னக்கா சொல்கிறேன் நிவினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நிவினை பார்க்க தான் போகிறோம். சரிக்கா, நான் சாரீ கட்டிக்கிறதுக்கும் நிவின் வரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னோடனே, நீ கட்டிக்கோ நான் சொல்கிறேன் அங்கே வந்து அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க வந்து யமுனா. அப்படியே யோசிச்சுட்டு ஒன்றும் புரியாமல் சரிக்கா அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு வராங்க. சரி நீங்கள் 2 பேரும் என்னங்க வெளியே கிளப்பிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். யமுனாக்கு மனசு சரியில்லாத கோயிலுக்கு போகிறீங்க, என்ன சாரீலாம் கட்டிட்டு அப்படியே நல்ல டெக்கரேஷனாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஏங்க நாங்கள் கோயிலுக்கு போனால் சாரீ கட்டக்கூடாதா? சாரீ கட்டின்னு போனால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னோடனே, சரி இருக்கா வெறி நானும் வந்துடுறேன். இல்லை இல்லை, இது சிஸ்டர்ஸ் போகிறது, அதனால் நீங்கள் வேணாம், நாங்கள் மனசை விட்டு நிறைய பேசணும், அதனால் நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்றாங்க. என்னக்கா மாமாவும் வரட்டும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, யமுனா கிட்ட கொஞ்சம் பேசணுங்க, அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மனசை விட்டு நிறைய பேசுவோம், அதனால தான் அப்படின்னோடனே, சரிப்பா உங்கள் சிஸ்டர் பாண்டிங்கில் நான் தலையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துறாரு. சரி பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக வாங்க, எதுவாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வேணால் பிக்கப் பண்ணிக்கிட்டோமா, ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கு பாருங்கள், நாங்கள் வந்துடுறோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒன்றும் புரியலையே, காவேரி இப்போ எங்கே யமுனாவை கூட்டிகிட்டு போகிறா, அதுவும் இவ்வளோ கிராண்டாக போகிறாங்க 2 பேரும், என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே. ஒருவேளை காவேரி ஏதோ இடக்கூடமாக எதாவது பண்ண போகிறாளா, எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாமா, ஒன்றும் புரியாமல் யோசனையாக இருக்கே. சரி போயிட்டு வரட்டும், என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம், ஏதோ வந்து எனக்கு ஷாக் கொடுக்க போகிறேன்னு சொன்னாலே, என்ன ஷாக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க கோயிலில். என்னக்கா கோயில் உள்ள போகாமல் நம்ம வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நான் அதான் சொன்னேன் நிவின் வராருன்னு சொல்லிட்டு. நிவின் ஏங்கா திடீர்னு வராரு, என்ன பார்க்க வராரு அப்படின்னோடனே, இல்லை நம்ம 2 பேரையும் பார்க்க தான் வராரு அப்படின்னோடனே, என்னக்கா நீ நிவின் எதுக்குக்கா வர வச்ச, மாமாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாக இரு, வரட்டும் வந்தோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் ஆச்சு அக்கா, என்னக்கா நிவின் கண்டிப்பாக வருவாரா, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வராமல் இருக்காரு, நம்ம ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கோமேக்கா, நான் சொல்கிறேன்ல யமுனா, கண்டிப்பாக நிவின் வருவார் அப்படின்னோடனே, நிவினும் வந்துடுறாரு. நிவினை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமே, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக வருவான்னு. உடனே வந்து யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கல, அக்கா நீ சொன்ன மாதிரி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நிவினை பார்த்து அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல யமுனாவுக்கு. உடனே நிவின் வந்து யமுனாவை கண்டுக்காமல் காவேரியை பார்க்குறாரு. இப்போ எதுக்கு காவேரி நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப முக்கியமான விஷயமா தான் வர சொன்னேன், இப்போ உங்களுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் அப்படின்னோடனே, யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அக்கா என்ன சொல்கிற அப்படின்னோடனே, என்ன சொல்கிற காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன், உங்களுக்கும் யமுனாவுக்கும் இப்போ கல்யாணம், இது முடிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் சொல்லிடலாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்றாரு. ஒரு நிமிஷம் இரு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் நேற்றே சொன்னேன்ல உங்ககிட்ட அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ உடனே கல்யாணம்னு சொன்னால் எப்படி, நான் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் உங்கள் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் அவளை நான் காக்க வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் பாருங்கள் எல்லாமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க, தாலி எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னோடனே, நான் சொன்னேன் நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ வர சொன்னது தான் வந்தேன், இங்கே பாருங்கள் நான் முன்னாடி சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், யமுனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் தீரணும், அவள் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், அவள் வந்து செக்யூர் இல்லாமல் ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை காவேரி, இப்படிலாம் வந்து பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நீ வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற காவேரி அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், யமுனா உங்களை விரும்புகிறேன், இதே எத்தனை வாட்டி சொல்வேன் காவேரி, என்னால் முடியாது காவேரி கல்யாணம் பண்ணிக்க, அப்படி நீங்கள் முடியாதுன்னா இதுக்கப்புறம் வந்து யமுனாவை காப்பாற்றவே முடியாது, யமுனாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லா பொறுப்பு உங்களோட தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு ஏன் காவேரி என்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, சரி காவேரி இப்போ என்ன நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோ தானே, ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கணும், சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி வாங்க போகலாம், அதெல்லாம் கிடையாது, இப்போல்லாம் கல்யாணம் கிடையாது, வேறு எப்போ, இங்கே பார் உங்கள் வீட்லேயும் வந்து நீ அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிற, அதனால் எல்லாருக்குமே மனசு கஷ்டம், இதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து நீ ஃபேஸ் பண்ணியிருக்க, நீயா இருந்தால் ஃபேஸ் பண்ணியிருக்க, யமுனா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற டைப் கிடையாது, அதனால் அவள் வந்து பெரிய பிரச்சனை அவன் வீட்டில், அவள் வந்து ஏதாவது சொன்னேன் அதுக்கப்புறம் எல்லாமே சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால் இப்போ என்ன நான் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு எங்கள் வீட்டில் நான் முதல்ல பேசுகிறேன், எங்கள் வீட்டில் பேசி நான் கூட்டிகிட்டு வரேன், முதல்ல வந்து வீட்டில் பேசி நிச்சயம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பற்றி பேசலாம் அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, உங்கள் வீட்டில் பேசுவீங்களா, உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா, என்னையும் உங்கள் வீட்டில் ஒத்துக்கல, இங்கே பாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முன்னாடி மாதிரி எங்கள் அம்மா அப்பா கிடையாது, எனக்காக கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, நான் வந்து வீட்டில் பேசுகிறேன், எல்லோரும் பேசி பெரியவங்களாக பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறத கேளு அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, கண்டிப்பாக யமுனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, நான் தான் சொல்கிறேன்ல இப்போ அவசரமாக கல்யாணம் பண்ணி யார்கிட்ட என்ன பேச முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு, உங்கள் வாயாலே யமுனா கிட்ட சொல்லுங்கள் அப்போ தான் அவள் நம்புவா அப்படின்னோடனே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிவின் வராரு. இங்கே பாரு யமுனா, அவர் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னோடனே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் யமுனா, ஆனால் வந்து எல்லாரும் பெரியவங்களாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. எனக்கு இது போதும் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.